ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 8ல் சாப்டர் 1 அதில் நம்பர்ஸோட இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரேஷ்னல் நம்பர்னால் என்ன அப்படின்னா அதை எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா க்யூன்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். க்யூ எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா கோஷியன்றது என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு நம்பரை நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். இப்போ 6/2ன்னு இருக்குது. இதை நம்ம இப்போ டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்குமா? அந்த 3ங்கிற ஆன்சர் தான் கோஷியன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரி, இப்படி இருக்கக்கூடிய ஃபார்மேட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 6/2ங்கிறது தான் எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு ஃப்ராக்ஷன் மாதிரி இருக்கா? இந்த ஃப்ராக்ஷன் நம்பர் தான் நம்ம ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ ஃப்ராக்ஷனல் இல்லாத நம்பராக இருக்கக்கூடிய 4 நம்ம ரேஷ்னல் நம்பரும் சொல்லலாம். ஏன் இதை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா கீழே வெறும் நம்பர் இருந்ததுன்னா அதுக்கு கீழே 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஃப்ராக்ஷனல் நம்பர்னு சொல்லலாமா? அப்போ இதுவும் எதில் சேரும் அப்படின்னா ரேஷ்னல் நம்பர்ஸில் சேரும். இப்போ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு நம்பர் லைன் ஞாபகம் இருக்கும் இல்லையா? இப்போ இந்த நம்பர்ஸில் எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்? நம்பர் லைனில் ஃபஸ்ட்டு 0ன்னு வச்சுக்கிறோம். இதுதான் மிடில் இருக்குது. இந்த 0லேருந்து இந்த சைடு ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருக்கும். பாசிட்டிவ் நம்பர்ஸ்னால் என்னென்னலாம் இருக்கும்? 1 2. நமக்கு இப்போ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் என்னெல்லாம் சொன்னோம்? 1 2 3 4 5 அப்படியே எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ரைட் சைடில் இருக்கிறத பாசிட்டிவ்னு சொல்லிட்டோம். அதே லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்னவாக இருக்கும்? அப்போ நெகட்டிவ் சைடாக இருக்கும். நெகட்டிவ் சைடில் என்னெல்லாம் வரும்? -1 -2 -3 -4 எக்ஸெட்ரா அப்படியே போனால் இன்ஃபினிட்டி அப்படியே போய்கிட்டே இருக்கும். இதை தான் நம்ம நம்பர் லைனில் இண்டிகேட் பண்ணுறோம். இதுக்கு பேர் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போது இதில் 1லேருந்து வர்ற எல்லா நம்பர்ஸையுமே நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இது எல்லாமே என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, இப்போ நான் 0லேருந்தே சேர்த்துக்கிறேன். சரியா? 0லேருந்து வர்ற எல்லா நம்பர்ஸையுமே நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் ஹோல் நம்பர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? 0வை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஹோல் நம்பர். 0 இல்லாமல் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த நேச்சுரல் நம்பரை நம்ம என்னன்னு டினோட் பண்ணுவோம்? ஹோல் நம்பரை டபிள்யூன்னு டினோட் பண்ணுவோம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த நம்பர் லைனையே நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டீஜர்ஸை நம்ம என்னென்னு டினோட் பண்ணுவோம் அப்படின்னா Z அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டீஜர் லைனில் இன்டீஜர்ஸ் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இதில் இந்த 1லேருந்து வரக்கூடிய அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா நம்பருமே நேச்சுரல் நம்பர் சொல்கிறோம். இந்த நேச்சுரல் நம்பருக்கு இன்னொரு நேமும் இருக்குது. என்ன அப்படின்னா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இதை. சரியா? அப்போது இது 0க்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு சொல்லலாம்? ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இப்போ சரி, இது பாசிட்டிவ் இன்டீஜர்னு சொல்லிட்டோம், இதை நெகட்டிவ் இன்டீஜர்னு சொல்கிறோம். இந்த 0ன்னு ஒன்று இருக்குது இல்லையா? இது எதுலேயுமே சேராது. ஸோ 0 இஸ் எதுவுமே கிடையாது. 0 என்னது? பாசிட்டிவ் இன்டீஜரும் கிடையாது, நெகட்டிவ் இன்டீஜரும் கிடையாது. இப்போ இந்த நம்பர் லைனில் இருக்கக்கூடிய எல்லா இன்டீஜர்ஸுமே நமக்கு ரேஷ்னல் நம்பரான்னு கேட்டால் ஆமாம், இது எல்லாமே நமக்கு என்னது தான்? ரேஷ்னல் நம்பர்ஸ் தான். இப்போ ரேஷ்னல் நம்பர்ஸ்க்கும் இன்டீஜர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்கேல் எடுத்து பாருங்கள். ஸ்கேலில் இப்போது 0 1 2 3 4 இருக்குது. இதில் 0லேருந்து 1 வரைக்கும் பார்த்தோன்னா இடையில எத்தனை டிவிஷன்ஸ் இருக்குது இல்லையா? சப்டிவிஷன்ஸ் இருக்கு இல்லையா? இன்பிட்வீன் இந்த 0லேருந்து இது வரைக்கும் ஒரு 10 டிவிஷன் சேர்ந்தால் தான் நமக்கு என்னது? ஒரு சென்டிமீட்டர்னு சொல்கிறோம். இடையில் இருக்கிற ஒவ்வொரு டிவிஷனும் 10 நம்ம எப்படி சொல்லுவோம்? இப்போ 1.1 1.2 1.3 1.4 1.5 அப்படின்னு சொல்லி 2 வரைக்கும் நம்ம சொல்லுவோம். ஆனால் இது இடையில இருக்கக்கூடிய இந்த 1.1க்கும் 1.2க்கு நடுவுலையுமே இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் பாயிண்ட் டிவிஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ 1.1ன்னு இருக்கிறது, நெக்ஸ்ட்டு பார்த்தா 1.10 போட்டுக்கலாம், 1.10 1.11 1.12 1.13 14 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இங்கே இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு இன்ஃபினிட் நம்பர்ஸாக இருக்கும்.
ஸோ நம்ம இப்போ வந்து நமக்கு கொஷின் வந்து எனி டூ நம்பர்ஸ்க்கு நடுவில் வந்து ஏதாவது எவ்வளோ ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கொஷின் அப்படின்னா நமக்கு இன்ஃபினைட் நம்பர்ஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் இங்கே சொல்ல முடியும். இதில் இருக்கக்கூடிய எல்லா டெசிமல் பாயிண்ட்டையுமே நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃப்ராக்ஷனல் ஃபார்மாக நம்மளால் மாற்றி கன்வெர்ட் பண்ணி எழுத முடியும். ஓகே, இப்போ நமக்கு ஃப்ராக்ஷனுக்கும் ரேஷனல் நம்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகேவா, இப்போது ஃப்ராக்ஷனுக்கும் ரேஷனல் நம்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ராக்ஷன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் இருக்குது 3/4 அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதை வந்து ஃப்ராக்ஷன் நம்ம சொல்கிறோம். அதே 3/4 இங்கேயும் நம்ம ரேஷனல் நம்பர் தான் சொல்கிறோம். இன்கேஸ் இப்போது -3/4ன்னு ஒரு நம்பர் இருக்குது. ஓகேவா, இந்த நம்பரை நம்ம வந்து ஃப்ராக்ஷன்னு சொல்லுவோமா ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோமா அப்படின்னு கேட்டால் இதை ரேஷனல் நம்பர் மட்டும்தான் சொல்லுவோம். ஏன்னா ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ்க்கு எதுவுமே நெகட்டிவில் வராது. ஓகேவா, ஸோ இதை ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது தான். தேங்க்யூ.